அறியாமல் மூழ்கி கிடக்கும் முஸ்லீம்களுக்கு குரானை வச்சு ஹதீஸை வச்சு தெளிவை தர வேண்டிய உலமாக்கள் பல விஷயங்களில் முரண்பட்ட ஃபத்துவாக்களை கொடுத்து சமுதாயத்தை குழப்பத்தில் ஆழ்த்துறாங்க. அதில் ஒரு விஷயந்தான், முஸ்லீம்கள் சினிமா படம் எடுக்கலாமா, சினிமா தயாரிக்கலாமா, சினிமாவில் நடிக்கலாமா இப்படிங்கிற விஷயம் வரும்போது நவீன காலத்தில் வாழக்கூடிய சில அறிஞர்கள், யூசுப் கர்லாவி போன்ற சில அறிஞர்கள் முஸ்லீம்கள் படம் எடுக்கலாம், படத்தில் நடிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஷியாக்களுடைய நிலைப்பாடும் இந்த ஹிலாஃபத்தை பேசுகிறாங்கள அவங்க நிலைப்பாடும் பல விஷயங்கள் ஒன்றாக இருக்கும். அதில் இந்த சினிமாவை எடுக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், இஸ்லாமிய போதனைகளை அதன் வகையில் சொல்லலாம்ங்கிற அடிப்படையில் அவங்க பிரச்சாரங்களை அமைக்கிறாங்க. ஹதீஸுகளை மாற்றுறது, திரிக்கிறது, வளைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு சினிமா எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தி இஸ்லாத்தை வளர்க்கணும், நாம் புத்தகத்தின் வாயிலாக மட்டுமே அப்படி வளர்க்க முடியாது, இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்படிங்கிற வாதங்களை பேசும்போது ஆல்ரெடி சினிமாவுடைய மோகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அது சரிதான், நம்ம கரெக்டு தான், நாம் இந்த வகையில் சொல்லணும், இந்த கேமராவை எடுத்து நம்ம சினிமாவை எடுத்து இப்படி சொல்லணும், இதில் தவறு இல்லை இப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வராங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு வரும்போது பல ஹதீஸ்கள், நிறைய ஹதீஸ் இருக்குது. அதில் ஒரு ஹதீஸ் ஆதாரம் எப்படி காட்டுறாங்கன்னா, செவிவழி செய்தி நேரில் காண்பதை போன்றதல்ல. ஒரு செவிவழி செய்தி நமக்கு வருது, அதுவும் நேரில் பார்க்குறோம்ல அதுவும் சமம் இல்லை, டிஃப்ரெண்ட் இருக்குது இப்படின்னு கருத்தில் ஒரு செய்தி. வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் ஒரு செய்தி நபிஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க. இது அதாவது வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் இறைத்தூர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சமுதாயத்தார் காளைக்கன்று விஷயத்தில் செய்ததை செய்தியாக அறிவித்தான். உன்னுடைய சமுதாயம் காளைக்கன்றை வழிபடுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் செய்தியாக ஃபஸ்ட்டு அறிவிக்கிறான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேகப்பட்டு தம் கையில் இருந்த அதாவது பலகைகளை தூக்கி எறியவில்லை. ஆனால் அவர்கள் தம் சமுதாயத்தார் செய்ததை நேரில் கண்டபோது அந்த பலகைகளை தூக்கி எறிஞ்சாங்க, அவை உடைந்தன இப்படின்னு ஹதீஸு. இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்னத் அகமதில் 2320, அதே மாதிரி 1745. அப்போ இந்த ரெண்டு செய்தி அதாவது ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு செய்தி வருது, செவி வழியாக வருது, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை செவி வழியாக ஃபஸ்ட்டு வருது. வரும்போது அதனுடைய தாக்கம் வேறு மாதிரியாக இருக்கும். நேரில் பார்க்குறீங்க, அதனுடைய தாக்கம் வேறு மாதிரியாக இருக்கும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டியும் காட்டுறாங்க. இந்த மாதிரி உன்னோட சமுதாய மக்கள் காளைக்கன்றை கடவுளை ஆக்கிக்கிட்டாங்க அப்படி செய்தி வரும்போது அந்த புத்தகத்தை பலகைகளை தூக்கி போடல யாரும் மூசா நபி. அதே நேரில் பார்க்குறாருல, பார்க்கும்போது தூக்கி போட்டார்ல. அப்போ பார்க்கும்போது வேறு மாதிரிதான் இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் ஹதீஸ்களை பார்க்குறோம், என்ன தான் ஆயத்துக்களை பார்த்தாலும் அது தாக்கத்தை உண்டு பண்ணாது இப்படிங்கிற கருத்தில் வராங்க. ஏன்னா அல்லாஹ் இறை நம்பிக்கையால் சொல்லும் போது ஈமான் எப்படி அதிகரிக்குன்னா, குரானை ஓதும் போது ஈமான் அதிகரிக்கும் நல்லா சொல்லி காட்டுறான். அல்லான்னு சொன்னால் உள்ள நடுங்கிரும், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காமிச்சிங்கன்னா ஈமான் அதிகரிக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இவங்க என்ன இந்த ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன தான் சொன்னாலுங்க அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த செய்தியை நீங்கள் படமாக காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு வானம் பிளக்கப்படுது, பூமி பிளக்கப்படுது, மலைகள் தூள் தூளாக்கப்படுது அப்படின்னு ஆயத்தை நம்ம படித்தாலும் அது நமக்கு ஒன்றும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. அதே நேரத்தில் அது படமாக போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இப்படிங்கிற கருத்துக்கு வராங்க. இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அசனின் கனவுன்ற ஒரு படம் வந்துச்சு, ஒரு 20 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம், ஷியாக்கள் வெளியிட்டது. அதை பார்த்துட்டு பயம் வந்துருச்சு எங்களுக்கு, தொழுகைக்கு போயிட்டோம் அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசுகிறது. அது எவ்வளோ காலத்துக்கு வரும்? குரானை படித்து உணர்வு பெறாதவங்க ஒரு திகிலான ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்படி இப்லீஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 5 வருஷம் இருக்கும் அந்த படம் சீடியெல்லாம் வந்துச்சு. அது அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு, இதை பார்த்தோன்னே தொழுக ஆரம்பிச்சிட்டோம். அச்சமூட்டி எச்சரிக்கை குரானை வச்சு தான், ஒரு படத்தை காட்டி பண்ண முடியாது. அதை படத்தை காட்டி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சில நாள் இருக்கும், சில மணி நேரம் இருக்கும், இவ்வளோதான். அப்போ குரானை வச்சு உணர்வு பெறதான் ஒரிஜினலான ஈமானை தவிர இந்த மாதிரி படங்கள் காட்டி அதன் மூலம் ஈமான் பெருசாகும் அப்படின்னா
இந்த விஷயத்தை நபிஸ்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்களா இல்லையா? நடிப்புங்கிறது அன்னைக்கு இருக்க தானே செஞ்சிச்சு. நடிக்கிறதுனா இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ளதா? அதான் கிரேக்கர்கள்லாம் வந்து அன்றைய காலகட்டத்திலேயே கிமுலே நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நாடகங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நபியோடைய காலத்தில் இருக்கும், தெரியும். ஏன் நடிக்கல? இதனால் பயன் இல்லை, இதனால் பெருசாக யூஸ் ஆகாது. இந்த சம்பவத்திலோட பார்த்தீங்கன்னா மூசா நபிக்கு அல்லாஹ் செய்தி அறிவிக்கிறான். மூசா நபி பார்க்குறாரு. பார்த்தது யாரை பார்த்தாங்க? நடிச்சிட்டு இருந்த குரூப் வேறொரு குரூப்பை பார்த்தாங்களா? இல்லை அல்லாஹ் அறிவிச்சான இன்னார் வந்து இப்படி இருக்கிறாங்க, ஒரு சமுதாய மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சமுதாய மக்களை தான் பார்த்தாங்க. இன்றைக்கி படமாக எடுக்கிறது யார்? நம்ம சொல்கிறது ஒரு ஆளாக இருக்கும், வேறொரு ஆளாக இருப்பாங்க. ஒன்றா இல்லையே. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ்ஸு வச்சுருக்குறோம், அந்த பஸ்ஸு வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. அல்லது ஒரு தோட்டம் வச்சுருக்கோம், தோட்டம் எரிஞ்சு போச்சு. அது செவி வழியாக சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும், நேருக்காக போய் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே தோட்டம் சொன்னால் நம்ம தோட்டம் தான். அங்கே கிராஃபிக்ஸ் கிடையாது, அங்கே வேற ஒன்றும் கிடையாது, போலி கிடையாது, ஒரிஜினல் தான். அப்போ ஒரிஜினல் விஷயத்தை தான் இங்கே காட்டப்படுதே தவிர பார்த்தாங்களே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் டூப்ளிகேட்டாக பார்த்தாங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறதுல போலித்தனமாக இல்லையா, கிராஃபிக்ஸாக இல்லையா, எல்லாம் மாற்றமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பெருசுப்படுத்தி காட்டி மக்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் இந்த சினிமாலாம் பயன்படுது. இஸ்லாமிய போர்வையை போத்திக்கிறாங்களே தவிர, சாயத்தை பூசிக்கிறாங்களே தவிர, இந்த சினிமாவை ஆதரிக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இஸ்லாமிய சினிமாவை ஆதரிக்க எதுக்குன்னு கேட்டால் தன் பக்கம் இழுப்பதற்காக தான். உதாரணத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலீர் அலிலாம் படம் நிறையா வந்திருக்கும். அலீர் அலி எல்லாம் அவங்களுடைய குறித்து திரைப்படம் ஷியாக்கள் விட்டுருக்குறாங்க, கர்பலாவை குறித்து விட்டுருக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அலியின் வரலாறுன்னு எடுத்து படிங்க. படிக்கும்போது முஆவியா அவங்களுக்கும் இவரும் கருத்து வேறுபாடு நிறைய இருந்துச்சு ஆட்சி விஷயத்தில். அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம கடந்து வந்துடுவோம். இதை படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஆவியா அவங்களுடைய கேரக்டர் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் எப்படிப்பட்டவன்? மூஞ்சியே கொடூரமாக இருக்கும், அவன் மூஞ்சியே கொடூரமாக காட்டப்படும். அப்போ அவன் செஞ்ச வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோசமாக டைரக்டர் எப்படி பண்ணுவான்னு கேட்டால், முஆவியானா கெட்டவர், நரகத்துக்குரியவர் இப்படிங்கிற மாதிரி காட்டணும். அப்படின்னா ஒரு நல்ல முகப்பொழிவான ஆளை காட்டக்கூடாது, முகப்பொழிவுள்ள ஆளை காட்டக்கூடாது. அந்த மேக்கப்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும், பார்த்தா நமக்கே கோபம் வரும். இந்த மாதிரி காட்டும்போது இந்த படத்தை பார்த்து உள்ளத்தில் பதிவு பண்ணிட்டோன்னா ஹதீஸை பார்க்கும்போது முஆவியா மேலே கோபம் வரும். அந்த படம் தானே ஞாபகத்தில் வரும். அந்த படத்தில் அப்படி காமிச்சாங்களா, கொடூரம் பாரு, கண்ணை அப்படி உருட்டுறாரு முஆவியா, கண்ணை உருட்டுறது பாரு, அம்ரு இப்னு ஆஸ் பாரு மோசமான ஆள், எல்லாம் வேறு மாதிரி காட்டுறது. அப்போ இந்த திரைப்படங்கள் வாயிலாக ஹதீஸில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் வேறையாக இருக்கும், இவங்க வேறு மாதிரி கேரக்டர் மாற்றி விட்ருவாங்க. முஆவியா அவங்க 100% வந்து மோசமான ஆள், அதே மாதிரி இப்போ யசீத் வந்து 100% மோசமான ஆள், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. அம்ரு இப்னு ஆஸ் வந்து 100% மோசமான ஆள். இந்த படங்கள் அப்படி ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. கேரக்டரை காட்டும்போது இவங்க ஹதீஸ்களையே படித்தாலும் ஹதீஸுடைய தாக்கத்தை விட, ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஆவியா அவங்கள சிறப்பிச்சு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதோடைய தாக்கத்தை விட இந்த டைரக்டர் எடுத்திருப்பான்ல அந்த தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இது நம்ம வழிகேட்டு காரணமாக இல்லையா? வழிகேட்டு போயிடும் அதனால். அப்போ இந்த திரைப்படங்கள்னு சொல்லி ஒரு ஹதீஸை வைக்கிறது, அம்மார் பின் யாசிர் நடித்தாங்கல்ல, அல்லாவே மறுமையில் நடிப்பான்ல, இதெல்லாம் அப்படி கொண்டு வராங்க. எல்லாம் மறுமையில் வரும்போது வேறொரு உருவத்தில் வருவான், முஸ்லீம்கள் அறியாத வேறொரு உருவத்தில் வருவான். இப்போ நடித்தாங்கல்ல இப்படிங்கிற இது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நடிப்புக்கு ஆதாரம் சொல்லி நடிப்பு இல்லது. அப்போ இது வந்து நடிப்புன்னு சொல்லி கொண்டு வரோம். அல்லாஹ் மேலே குற்றம் சுமத்துறது, தூதர் மேலே குற்றம் சுமத்துறது, இது எல்லாம் வந்துடும். அப்போ இந்த திரைப்படங்கள் வாயிலாக பார்த்தவங்க என்ன ஈமான் அதிகரிக்க போதா? இப்போ உமர் சீரீஸ்னு வந்துச்சு, பார்த்தவங்களோட ஈமான் அதிகரித்து இஸ்லாத்துக்காக இப்போ பங்களிப்பு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இருக்காது. இந்த நார்மலான வாழ்க்கை தான் இருக்கும். நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லலை, இந்த விஷயத்தினால எந்த முன்னேற்றம் ஏற்படாது. கத்தாரில் தான் ஃபர்ஸ்ட் விட்டாங்க உமர் சீரீஸு, அந்த நாடு இஸ்லாமிய நாடு மாறிடுச்சா? ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு திரைப்படம் ஓடிச்சு, ஒரு நாடகம் மாதிரி எடுத்து ஓடும் அப்படின்னா அதை எடுத்து வெளியிடுவாங்களே தவிர அதன் மூலமாக சமுதாயத்தில் மிகப்பெரிய எழுச்சியோ மிகப்பெரிய புரட்சியோ மிகப்பெரிய நன்மையோ எதுவும் ஏற்படாது. குரானை படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை வந்து குரானை ஒப்பிடுறோம், இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணுறோம், சீர்திருத்தம் பண்ணணும், அப்படிங்கும்போது இங்கே நன்மை ஏற்படும். அதை விட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு ட்ராமாவை பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து சில பேர் வந்து ஜிம்முக்கு போவாங்க, போகும்போது அர்னால்டு
வந்து ஜிம்மு பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு ஆர்வமாக ஒரு 10 நாள் செய்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தது. அப்போ அருணாளுடைய வீடியோ பார்த்தோன்னா அருணாள்டு செய்கிற மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லி அது ஒரு காலத்தில் நடக்க போகிறதும் இல்லை. அருணாளோட மாதிரி வருமா? வராது. அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஆர்வத்துக்கு தூண்டுறது, அது அதோட முடிஞ்சு போயிடும். 10 நாள் இருக்கும், 1 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். இந்த ஆர்வம் அதோட முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை தான் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி? இந்த ஹிலாஃபத் சிந்தனை இருக்குதா? படத்தினால இந்த மாதிரில நமக்கு நன்மைகள் இருக்குது. நன்மைகளை விட ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு நபருடைய கேரக்டரை மாற்றி அமைக்கிற தீமை இருக்குதா இல்லையா? அப்போ யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாத முஆவியாவா ஆயிடுவாங்களா? யாருன்னே தெரியாத ஒரு அலி ரலியல்லாஹு ஆயிடுவாங்களா? யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து ஹம்சா ஆயிடுவாங்களா? அவன் காசு கொடுத்து எப்படி வேணாலும் நடிப்பாங்க, யாராக வேணாலும் நடிப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகளை நடிக்க வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை வந்து ஆதாரமாக காட்டுறதெல்லாம் வந்து சரியான விஷயமே இல்லை. இந்த இதுக்கு பார்த்தோம்னா இன்னும் சொல்ல போனால் இது இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபத்வா கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் இங்கே வந்து திரைப்பட கல்லூரிலாம் இருக்குல்ல, அங்கே போய் நடிக்கலாமா? நம்ம வந்து சுயமாக தான் நம்ம சில விஷயம் பண்ணுறோம், அது வந்து நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? திரைப்பட கல்லூரி இருக்குது, 40 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், 30 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு, நல்ல அனுபவம் பெற்றவங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். கேமராவை வந்து நம்ம எப்படி இயக்கிறது, எந்த கேமரா நல்ல கேமரா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் திரைப்பட கல்லூரியில் போய் 2 வருஷம் படிப்போம், 3 வருஷம் படிப்போம், எத்தனை வருஷம் படிக்க சொல்கிறோம் அத்தனை வருஷம் படிப்போம். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு பிற்காலத்தில் ஃபத்வா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி குர்ஆனைஸ் பேரில் வழிகெடுக்கப்படக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அன்னைக்கு வந்து குர்ஆனை சொல்லாமல் கட்டுக்கதைகளை சொல்லி வழிகெடுத்தாங்க ஒரு 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எப்படின்னா குர்ஆனை ஆதாரமாக காட்டி விளக்கம் வேறு மாதிரி, ஹதீஸை வந்து ஆதாரமாக காட்டி வேறு விளக்கம் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா சமுதாயம் கீழே தான் போகும். நம்ம சேனலில் வந்து வெளியிடுறோம் ஷார்ட் ஃபிலிம்னு, இஸ்லாம் வளராது. இஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். சேனல் வளரும், ஆள் வளருவோம். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், சாதாரணமாக ஒரு பிரச்சாரம் பண்ணி சமுதாய சீர்திருத்தத்துக்காக சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா 100 பேர் பார்த்துருப்பாங்க, 200 பேர் பார்த்துருப்பாங்க அந்த வீடியோ. அதை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்ட உடனே 10,000, போட்ட ஒரு 10 நாள் 20,000 பேர் 30,000 பேர். இப்போ நாம தான் வளருவோமே தவிர இஸ்லாத்துக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த திரைப்படங்கள் வந்து சமுதாயத்தை பண்படுத்துவதை விட சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக ஏற்படும். இந்த விஷயம் சமுதாய மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்.